கோவை மாவட்டம் இடிக்கரையில் மகளிர் சுய உதவிக்குழுவில் மானிய கடன் பெற்றுத் தருவதாக கூறி பெண்களிடம் பணம் வசூலித்த திமுக பிரமுகர் சேகர் பணத்தை திருப்பித் தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய நாயக்கன்பாளையம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்றும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்க வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் ஊராட்சியில் உள்ள நூலகத்தில் வட மாநிலத்தவர்கள் தங்கியிருப்பதால் நூலகத்திற்கு வரும் வாசகர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தில் பணியாளர் நியமித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் தேர்பாதையில் நிறுத்தப்பட்ட ஆந்திர மாநில அமைச்சர் சொகுசு கார்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தரிசனத்திற்கு சென்ற அமைச்சருடன் வந்த 30க்கும் மேற்பட்டோர் விஐபி பாதையில் சென்றனர். இதனை கண்ட முருக பக்தர்கள் திருப்பதி கோயிலில் இதுபோல் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படுமா என்றும் திருப்பதி கோவில் விதிகளை மீறி வீதியில் சொகுசு கார்களை நிறுத்த முடியுமா என்றும் திருத்தணி முருகன் கோயில் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கனிம வள பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் கனிம வளத்தை பாதுகாப்பது குறித்த மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் மண் குவாரிகள் மற்றும் கல் குவாரிகளில் அனுமதி இல்லாமல் எடுக்கப்படும் கனிம வளங்கள் காரணமாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் முறைகேடாக நடத்தப்படும் மண் குவாரிகள் மற்றும் கல் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் ஒரு 3 வழக்கறிஞர்களும் மற்றும் தேசிய கனிம வள பாதுகாப்பு கவுன்சிலை சார்ந்த நேஷனல் டைரக்டர் மகாலிங்கம் மற்றும் அவரோட நேஷனல் சேர்மன் பசும்பொன் ராஜா இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு முறையான அனுமதி இல்லாமல் கல்குவாரி மணல் குவாரியிலேருந்து மண் எடுக்கிறது சம்மந்தமாக முறையான அனுமதி பெறாமல் திருட்டு வகையிலையும் சட்டத்தை ஏமாற்றியும் சட்டத்திற்கு புறம்பாகவும் அரசு வளங்களை பாதிக்கப்படுத்தணுன்ற நோக்கத்திலையும் தனிநபர்கள் முறையற்ற அனுமதி இல்லாமல் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவட்டார முழுவதுமான அனைத்து பகுதிகளிலுமே கிழக்கு வட்டாட்சியர், மேற்கு வட்டாட்சியர், வேடசுந்தர் வட்டாட்சியர் அலுவலகம், நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் இது மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியாத அனைத்து பகுதிகளிலுமே கனிம வள பாதுகாப்பை முறையாக மேம்படுத்தாமல் அதிலிருந்து திருட்டுக்கு ஊக்குவிக்கிற விதமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அதை சுற்றி இருக்க கோட்டாட்சியரும் அவர் கீழே பணிபுரியக்கூடிய விஓஓ மற்றும் உள்ளூர் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுமே இது சம்பந்தமாக எடுத்துட்டு வராங்க. இது சம்பந்தமாக பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தும் கோரிக்கை மனுக்களை கொடுத்து அது சம்பந்தமாக எந்தவித முறையான நடவடிக்கை இல்லாதனால இன்னைக்கு எங்கள் வழக்கறிஞர்களோட இந்த அரசு சம்பந்தப்பட்ட இந்த கவுன்சில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திச்சு இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாஜக நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வந்த பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரமேஷிடம் குடிநீரில் அதிக அளவு உப்பு படிமம் இருப்பதால் நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக ஈழங்கொண்டான் கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகி மனு அளித்து கிராம மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுப்பதாக பாஜக மாநில விவசாய அணி துணை செயலாளர் ரமேஷ் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அரசு அறிவித்துள்ள விலையில் பருத்தி கொள்முதல் செய்தல் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவும் எடை மோசடி, ஈரப்பதம், ஏமாற்று வேலைகள் தடுத்தல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தப்பட்டு செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மூங்கில்குடி கிராமத்தில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் சாலை இல்லாத காரணத்தால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாகவும் குறிப்பாக உயிரிழந்தவர்களின் உடலை தகனம் செய்ய காட்டுப்பகுதியில் செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக சாலை வசதி அமைத்து தர வேண்டி மனு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா நன்னிலம் ஊராட்சியிலிருந்து மூங்கில்குடி கிராமத்தில் சாலை வசதி எங்களுக்கு இல்லை. ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு டெத்து விழுந்துட்டா கூட வாய்க்காலையும் வரப்பில் விழுந்துட்டா நாங்கள் பாறை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. அதுவும் ஆதாயம் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு ஒரு சாலை வசதி செஞ்சு கொடுங்க. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க முழங்கால் முட்டை இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு தான் நடந்து சேத்துல போயிருக்கு மழை பெஞ்சிட்டாக்கா. எப்படியாவது எங்களுக்கு ஒரு நன்றி வந்தால் உங்கள் போடாத நன்றி போடுங்க ஐயா. தெரிஞ்ச ஒரு சாலை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வேலிச்சாலை கிராமத்தில் உள்ள 7 வீடுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயணை அணைத்ததைத் தொடர்ந்து இலுப்பூர் வருவாய் வட்டாட்சியர் காமராஜ் தீ விபத்து குறித்து ஆய்வு செய்த நிலையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு தற்காலிக இருப்பிடமும் அடிப்படை தேவைகளும் உடனடியாக செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது தனியார் பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் முதியவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கடையம் போலீசார் விபத்தில் உயிரிழந்த முதியவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சீரமைப்பு பணிகளின் போது ராட்சத கண்ணாடி ஒன்று விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 12 தொழிலாளர்கள் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரயில்வே காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த கோட்டூர் பேரூராட்சி 6வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் வழங்கப்பட்டதால் நோய் தொற்று ஏற்பட அபாயம் இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் அனைத்து பகுதிகளிலும் புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் செலக்கரசல் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான காற்றாலை மில் ஒன்றின் காற்றாடி இயந்திரம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்ததைத் தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள மங்களவராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி மற்றும் ஆஷாட நவராத்திரியின் 6ஆம் நாளை முன்னிட்டு செந்தூர காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் காட்டு யானையின் நடமாட்டம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போதிலும் யானையின் நடமாட்டம் குறையவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் காட்டு யானைகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் நகராட்சி நிர்வாகம் விபத்துகள் ஏற்படும் முன்பு சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்க வேண்டும் என்றும் கால்நடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நீதித்துறை இ-சேவை மையத்திற்கு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை முதன்மை மாவட்ட நீதிபதி மதுசூதனன் விழாவை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கீழ்பெண்ணாத்தூர் பார் அசோசியேஷன் செயலாளர் பாண்டுரங்கன், பொருளாளர் முத்துக்குமரன், துணைத் தலைவர் ரங்கநாதன் உள்ளிட்ட நீதிமன்ற அலுவலக பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பிரபல மருத்துவமனையின் உரிமையாளர் சுதன் என்பவரது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுதன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.